Hello, I am Dr. S. Vijay Kumar, Keyhole Brain and Spine Surgeon, Neuro One Hospital. ஸோ நம்ம இப்போ பார்க்குற பேஷண்ட் ஒரு வயதானவர். அவர் நம்ம சின்ன தலையில் அடிபட்ட காயத்தினால அவருக்கு கை கால் பலக்குறைவு இருக்குது, ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குது, கிருகிருப்பு இருக்குது அப்படிங்கிறக்காக வந்தாங்க. அவருக்கு நம்ம வயதானவங்களுக்கு சின்னதாக அடிபட்டால் அதுக்கப்புறம் ஒரு 30லேருந்து 60 நாள் 90 நாளுக்குள்ளே வரக்கூடிய காமனான பிரச்சனை கிரானிக் சப்டியூரல் ஹெமட்டோமான்னு சொல்லுவோம். இது வயதான 55 வயசில் மேலே இருக்கவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி சின்ன காயங்கள்னால லோவாக பிளட் கலெக்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு இருக்க அழுத்தத்தினால வரக்கூடியது அந்த ப்ராப்ளம். இது ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டா சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம். இது யூஸ்வலாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, எதுவும் இல்லை, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணுறது மூலமாக அதில் மெம்பரேன்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பர்ஹோல் பண்ணி எடுத்துக்கிறது மூலமாக ரெக்கரன்ஸ் கம்மி, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆக முடியும். அந்த மாதிரி இந்த பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஒரு பர்ஹோல் மூலமாக சின்ன ஒரு 25 பைசா காயின் சைஸில் தொலை பண்ணி அந்த ரத்த கசிவை எடுத்துட்டோம். அவர் கம்ப்ளீட்டாக 24 ஹவர்ஸில் ரேப்பிடாக ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ வயதானவங்க என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சின்னதாக தலையில் ஏதாவது காயம் பட்டால் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஏதாவது தலைவலி அதிகமாகுது, கிருகிருப்பு இருக்குது, இல்லை எனக்கு கை கால் பலம் கம்மியாக இருக்குன்னா உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்துன்னா ஐடென்டிஃபை பண்ணி உடனே சரி பண்ணிக்கிறது மூலமாக நார்மலான லைஃப் அவங்க லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த சர்ஜரி மூலமாக இருக்குது. சேஃபாக வயதானாலும் சர்ஜரி பண்ணிக்கலாம். கிரானிக் சப்டியூரல் ஹெமட்டோமா நிறையா பேருக்கு 80 வயசு 90 வயசு 95 வயசுலாம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேஃபாக சர்ஜரி பண்ண முடியும். ஸோ முக்கால்வாசி பேர் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணால் அவங்க வயதுக்கு தாங்குமா, சர்ஜரி பண்ணால் ரெக்கவர் ஆவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எந்த வயதினராக இருந்தாலும் இந்த சர்ஜரி பண்ணால் ரெக்கவருக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தலாம். ரெக்கவரி வேகமாகவும் முக்கால்வாசி பேருக்கு இருக்கும். வணக்கம், என் பேர் சுப்பிரமணியன். எனக்கு வயசு 70 ஆகுது. நான் யூஸ்வலாக டெய்லி மார்னிங் ஒரு 1 ஹவர் வாக்கிங் போவேன். அதே மாதிரி பார்க்கில் போயிட்டு இந்த ஹேண்ட் வீலு பெடஸ்ட்ரல் இதெல்லாம் பண்ணுவேன். அங்கே ஒரு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கையில் எனக்கு லெஃப்ட் சைடு கால் அந்த ஹேண்ட் வீல் சுத்தையில் அந்த ரைட் சைடு ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ண முடியலை. அதேமாதிரி பெடல் பண்ணுற எக்ஸசைஸில் ரைட் சைடு ஸ்பீடுக்கு லெஃப்ட் சைடு மேட்ச் பண்ண முடியலை. இது ஏப்ரல் 17th. ஏப்ரல் 18th போயில் இதே இது நோட் பண்ணேன். அப்போ ஒரு சந்தேகம் வந்தது, ஏதோ சம் வீக்னஸ் இருக்குது அப்படின்னு. உடனே பிஹெச்எல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பக்கத்தில் சர்ஜன் ஒருத்தர் இருக்கார், ஜிஹெச்சில் வேலை பார்க்குறவர். அவர்கிட்ட சொன்னதில் நீங்கள் உடனே நியூரோ ஒன் போங்க, அவங்க ஸ்கேன் இதெல்லாம் எடுப்பாங்க, எடுத்து பார்த்து சொல்லுவாங்கன்னு. அதேமாதிரி நாங்கள் ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தோம். ரமணி டாக்டர் பார்த்துட்டு சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. சிடி ஸ்கேன் பார்த்துட்டு அப்புறம் விஜயகுமார் டாக்டர் பார்த்தாரு. இது ஆப்ரேட் பண்ணணும், தலையில் எங்கேயோ இடிச்சு பிளட் லீக் ஆகுது, சுற்றி பிளட் இருக்கு, இதுலன்னா எடுக்கலைன்னா பாதிக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் பிஹெச்எல் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக நேராக பிஹெச்எல் போயிட்டு அங்கே ஒப்பீனியன் வாங்கிட்டு லெட்டர் வாங்கிட்டு இங்கே ஜாயின் பண்ணோம். இங்கே 19th 10 o'clock ஜாயின் பண்ணோம். அப்போ கேஷுவாலிட்டியில் இது பண்ணோம். அப்புறம் 20th ஆப்ரேட் பண்ணாங்க. 20th 1 o'clockலாம் எனக்கு கிட்டத்தட்ட நினைவு வந்துருச்சு. மார்னிங் பண்ணாங்க, நினைவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 3 days இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். தலையில் ஹோல் போட்டு இந்த பிளட்டை எடுத்துட்டு அப்புறம் வாட்டர் விட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணதாக ரிப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் May 2 ரிமூவ் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டோம். 3 daysல வீட்டுக்கு போயிட்டு May 2 ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 15 days கழித்து நீங்கள் சிடி ஸ்கேன் ஒன்று எடுத்துட்டு வாங்க அப்படின்னாப்புல. அதுமாதிரி சிடி ஸ்கேன் ஒன்று எடுத்துகிட்டு காமிச்சோம், நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 6 months கழிச்சு ஒரு ரிவ்யூக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ரிவ்யூக்கு இன்னைக்கு வந்தோம், டாக்டரை பார்த்தோம், எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்தராக எனக்கு சின்ன எதுவும் ஆப்ரேட் பண்ணுறா இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏற்கனவே பண்ண ஆப்ரேஷனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எது வேணுமாலும் பண்ணிக்கலாம்னு அந்த ரிப்போர்ட்லேயே எழுதி கொடுத்துட்டாரு. நல்லா சந்தோஷமா இருக்கேன். இமீடியட்டாக கண்டுபிடிச்சதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியலை. எப்படி வந்தனோ அதே மாதிரி நான் வீட்டுக்கு போயிட்டேன், நல்லா இருக்கிறேன். டாக்டர் விஜயகுமார் டாக்டருக்கும் நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க, டாக்டரை பொறுத்தவரையில் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ. நீங்கள் ஒரு 4 days கழித்து நீங்கள் நடக்கலாம், நார்மலாக எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாங்கனாப்புல. பயந்துக்கிட்டு பண்ணேன். கொஞ்சம் தூரம் ஒரு அரௌண்ட் 1/2 kilometer நான் ஈவினிங் வாக் போனேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சு பிரிச்சுட்டு 2 weeks கழித்து ஸ்டிச்சு பிரித்தாங்க. ஸ்டிச்சு பிரித்த பிறகு உடனே போயிட்டு நான் பார்க்கில் போயிட்டு என்ன டிஃபிஷியன்சி இருக்குன்னு நோட் பண்ணணும், அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். ஒரு பிரச்சனையும் தெரியல, நல்லா இருக்குது. 2 கைக்கும் வித்தியாசம் தெரியல, யூனிஃபார்ம் லோடு கொடுக்க முடியிருக்கு. இப்போவும் டெய்லி வாக்கிங் போயிட்டு வரேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுட் அட்வைஸ் எதுவும் கொடுக்கல. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ, ஏற்கனவே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, எக்ஸசைஸ்லேருந்து வேலையிலேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாம் அது தொடரலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அதே மாதிரி டாக்டர் சொன்னதை கடைப்பிடிச்சிட்டோம்.